குழந்தைகளுக்காக புத்தகம் வாங்கும் பொறுப்பான பெற்றோர் புத்தக காட்சிக்கு திரளாக வருகின்றனர். பாட்டி கதைகள் மற்றும் இந்த கால குழந்தைகளுக்கு ஆடியோவுடன் கூடிய மாடர்ன் பாட்டி கதைகள், விளையாட்டு தொடர்பான புத்தகங்கள் ஆகியன குழந்தைகளை கவர்ந்துள்ளன. குழந்தைங்களுக்கு வாங்குறதுக்கு தான் புக்ஸ் பார்க்க வந்திருக்கோம். நிறைய இருக்கு புக்ஸ், நல்லா ஸ்டோரி புக்ஸ், கிராமர் அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்பந்தமா நிறையவே இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம தயானந்த் சரஸ்வதி, அதுக்கப்புறம் வள்ளலார் புக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் புக்ஸ் நிறைய வாங்க முடிஞ்சுது. ஸ்போர்ட்ஸ் மேகசின்ஸ் எல்லாமே இங்கே நிறையவே கிடைக்குது. கதை புக்ஸ் எல்லாமே புதுசு புக்ஸ், இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே இங்கே நிறையவே கிடைக்குது. உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் இங்கே வாங்க முடியுது. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இங்கே புக் ஃபேரில் கிடைக்காத புக்ஸ் இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். நாங்கள் ஒவ்வொரு தடவையும் புக் ஃபேர் நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம். இதை எல்லாரும் அவசியமாக கண்டிப்பாக ஒரு தடவையாவது டெஃபினட்டாக இந்த புக் ஸ்டாலை புக் ஃபேரை யூஸ் பண்ணிக்கணும். இங்கு புத்தகம் வாங்க வந்த ஒருவருக்கு IAS படிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டுள்ளது. படித்தார். இன்று IAS அதிகாரியாக வலம் வருகிறார். அவர் என்ன சொல்கிறார்? 1985ஆம் ஆண்டு இங்கே நடந்த புத்தக கண்காட்சிக்கு முதல் முறை வந்தபோதுதான் எனக்கு இந்திய ஆட்சிப்பணி தேர்வுக்கு எழுத வேண்டும் என்கிற ஆர்வமே பிறந்தது. அப்போது நான் வாங்கிய புத்தகங்கள் தான் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தன. தங்களுக்கு தேவையான பல்வேறு புத்தகங்களை இளைஞர்களும் மாணவர்களும் வாங்கி படிப்பதற்கும் ஆய்வு மேற்கொள்பவர்கள் படித்து தெளிவதற்கும் இந்த புத்தக கண்காட்சி அமுத சுரபியாக கிடைத்திருக்கிறது. குறைந்த விலையில் இப்படிப்பட்ட தரமான புத்தகங்களை தமிழ் கூறும் நல்லுலகத்தை தவிர வேறு எங்கும் பதிப்பாளர்கள் தருவதை பார்க்க முடியாது. வெளிநாட்டு புத்தகங்களுக்கு சரி நிகர் சமமாக தமிழ் புத்தகங்களும் தற்போது அதிக அளவில் விரும்பி படிக்கப்படுகிறது. புத்தகங்கள் படிப்பது இளைஞர்கள் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து பெற உதவும் என்கிறார் இறையன்பு. புத்தகம் என்பது செலவு அல்ல, முதலீடு. புத்தகத்தை வாசிப்பது என்பது ஒரு மனிதனை மேம்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் ஒரு சமுதாயமே செழித்து வளர்வதற்கான உரமாகவும், அந்த சமுதாயம் அறிவை பெருக்கிக் கொள்வதால் வன்முறையிலிருந்து விடுபடுவதற்கும் உயர்ந்த வழிகாட்டியாக இருக்கிறது. புத்தகத்தை வாங்குவோம், வீட்டை புத்தகங்களால் நிரப்புவோம், அறிவால் வளருவோம், அன்பால் உயர்வோம். தேடி பிடித்து புத்தகங்களை படிப்பது நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் புத்தக புழுவாக இருந்து விடாமல் படித்தவற்றை வாழ்வில் நடைமுறைப்படுத்தவும் வேண்டும். அதுதான் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள உதவும்.